டே 35 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்டொமக்கில வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு 100 கிராம்ஸ் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து டே 12 ஆஃப் கேலரி டெஃபிஷியன்ட் அண்ட் வந்து நோ சுகர் டயட். பட் இந்த 100 நாள் டயட் பிளான்ல நான் எந்த ஒரு நாள் வரக்கூடாதுன்னு நினச்சேனோ அதுதான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு சீட் பண்ணிட்டேன் என்னோட டயட்ட. ஸோ இன்னைக்கு வந்து சீட்டிங் டே. மார்னிங்ல நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மார்னிங் வந்து எம்ப்டி ஸ்டொமக்கில ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த சோம்பு தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்து பப்பாயா, 200 கிராம்ஸ் வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணியிருந்தேன் ஒயிட் சன்னா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது கூட வந்து 2 பாயில்டு எக் ஒயிட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இதில ஓவரால் வந்து எனக்கு 450 கேலோரிஸ் நான் மார்னிங் வந்து இன்டேக் பண்ணியிருக்கேன். தென் லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நாங்க ஈவினிங் கொஞ்சம் வெளிய போற மாரி ஐடியா இருந்துச்சு. அதனால ரொம்ப சிம்பிளா திணை அரிசியில பண்ண சாம்பார் சாதம் ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில வந்து ஓவரால் வந்து 280 கிராம் வந்து நான் கேலோரிஸ் நான் இன்டேக் பண்ணியிருக்கேன். தென் ஆல்ரெடி சொன்ன மாரி நாங்க ஈவினிங் வந்து வெளிய போயிருந்தோம். ஸோ எங்க போயிருந்தோம்னா, Instagramல ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்க இந்த ஃபீனிக்ஸ் மால் தான் போயிருந்தேன். இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் அவ்ளோ அழகா இருந்துச்சு வீடியோல பாக்க. அண்ட் எனக்கு அந்த மாரி டெக்கரேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நேத்து நான் ஆஃபீஸ் போயிருந்தேன் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு. அண்ட் இன்னைக்கு நான் வந்து ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எல்லா டெக்கரேஷனுமே. அண்ட் அங்க ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வேற இருந்தாரு. ரொம்ப பிஸியா இருந்தாரு. நானும் போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நெனச்சேன். ரொம்ப க்ரவுடா இருந்தனால எடுக்க முடியல. அண்ட் அங்க ஒரு சின்ன கான்சர்ட் கூட நடந்துச்சு. அந்த ஒரு ஒரு பொண்ணு பாடுனாங்க. அவ்ளோ அழகா பாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து நான் ஒரு 1 ஹவர் இருக்கலாம்னு நெனச்சு தான் நான் அங்க போனேன். பட் என்னையும் மீறி ஒரு 3 டூ 4 ஹார்ஸ் நாங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ டின்னர் டைமே நெருங்குனனால நாங்க அங்கேயே டின்னர் சாப்பிடுற மாரி ஆயிடுச்சு. ஸோ அங்கேயுமே ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் நான் வந்து போன இடம் வந்து பாப்பாய்ஸ் தான். ஏன்னா நாங்க வந்து பாப்பாய்ஸ்ல ட்ரை பண்ணதே இல்ல. ஸோ அங்க போய் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். அண்ட் அங்க வந்து ரொம்ப சிம்பிளா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு ஸ்வீட் அண்ட் ஹாட் சிக்கன் வந்து ஒரு சிக்கன் விங்ஸ்ல 4 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் வந்து ஒரு வெஜ் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது 2மே நாங்க ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். அதனால ரொம்ப கம்மியா தான் சாப்பிட்டேன். ஆனாலுமே ஜங்க் சாப்பிட்டேன். சீட் பண்ண மாரி ஆயிடுச்சு. ஸோ நாங்க அங்கருந்து நான் வந்த உடனே நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா நான் வாக்கிங் போகல. அதனால வாக்கிங் போனேன். பட் 10K ஸ்டெப்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ வாக்கிங் போனனால கொஞ்சம் கில்ட் இல்லாம இருந்தேன். ஸ்டில் நான் இன்னைக்கு ஜங்க் சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு வந்து எனக்கு சீட்டிங் டே தான். ஹேபிட்ஸ்ல வந்து ஓவரால் 2 தான் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. பிஃபோர் 7:30க்குள்ள என்னோட டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராப்பரா பண்ணிட்டேன். மத்தபடி மத்த 3 ஹேபிட்ஸும் பண்ண முடியல. அண்ட் வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.